வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நம்ம அதை தியானித்து வருகிறோம். தேவன் நம்ம இந்த நாளில் பார்க்கும்போது இங்கே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம 19 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இங்கே விசுவாசம் இல்லாத குறித்து நம்ம இங்கே வாசித்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அபிவிசுவாசம் எது கேட்டால் அபிவிசுவாசம், இது காணப்பட்டால் தேவனத்தில் ஒரு நன்மை நம்ம பெற முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? விசுவாசம் இல்லாத சன்னிதியில என்னை விட்டு என்ன போங்க, அகந்து போங்க என்று இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லக்கூடியதான வார்த்தைகளை நம்ம தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனிச்சிருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்க்கும்போது யாரு கோபம் விட்டாங்கன்னா அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல வணங்கா கைக்கு உள்ள ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா மோசேயை பார்த்து அப்பப்போ முறுமுறுக்கிறதும் அப்பப்போ விசுவாசம் இல்லாத பேசுறது. தேவன் மலையிலிருந்து தண்ணி வர வைப்பாரா, எங்களுக்கு அந்த இருக்கிற இடத்துல நாங்க இருந்திருந்தா ரொம்ப நாளா இருக்குமே, இப்படி எல்லாம் பேசுறதுனால பாருங்க விசுவாசம் இல்லாத போயிடுது. நம்ம பேசுற வார்த்தைகள் ரொம்ப கவனமா பேச வேண்டியதாக. நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்லைங்க, நம்ம செயல ஆகட்டும், நம்ம யோசிச்சு பேசணும். எதுவுமே ஆகட்டும் அங்க யோசிச்சு பேசி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். 19ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. அதுல 3:19 ஆதலால் அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் பாருங்க, அவர்கள் அதுல பிரவேசிக்க கூடாமல் போனா எங்க பிரவேசிக்க கூடாது போச்சு, அந்த கானான் தேசத்தில் தான். கானான் தேசம்ன்றது ரொம்ப செழிப்பான தேசம். அதுல பானும் தேனும் என்ன ஓடுங்க, அங்க இருக்கிறதான தேசத்துல செழிப்பு, ரொம்ப செழிப்பான தேசம். அதுல பிரவேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த விசுவாசம் இல்லை. நம்ம கூட ஒரு சில நேரத்துல பேசினே இருப்போம், எது பேசாலும் தேவன் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா கொடுப்பாருங்க. நம்ம போனாக்கள் கூட அதுக்கு முன்னாக்கள் நம்ம பார்த்தோம், 100 மடங்கு நமக்கு கொடுக்க அவர் சர்வ வல்லம் உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம விசுவசிக்கணும். அவரை நம்பும் போது எதுவுமே நமக்காக அவர் செய்ய முடியும். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவரால் கூடாது ஒன்றும் இல்லைங்க. அவரால் சொன்னது சொல்லு தவறாத தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனா அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணது இல்ல, ஒரு நாள் ஒருபோதும் அவர் சொன்னவர் எப்பவுமே நம்ம பட்சத்துல ரொம்ப உண்மையுள்ளவரா இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, சொன்ன வார்த்தையின்படி நம்ம எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கறதுக்கு அதுல நம்ம வாசிக்க முடியும். பாருங்க 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பாருங்க, நம்ம எல்லாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவராக நம்ம எந்த ராஜ்யத்துக்கு நம்ம இருக்கிறோம், பரம அழைப்பு. நம்ம சாதாரணமான ஆளுங்க இல்ல. பரிசுத்த சகோதரிகளே, நாம் அறிக்கை பண்றோம் இல்லைங்களா? அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கணும். யாரை பார்க்கணுமா? இங்க நம்ம அறிக்கிறோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவை அறிக்கிறோம். அப்போஸ்தலர் போதிக்கிறாங்க. நம்ம இங்க யார் போதிக்கிறோம்னா யாரோ ஒருத்தர் நியமிச்சு என்ன பண்றோம், நாம் தேவனுடைய சத்தியத்தை நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் போதிக்கிறோம். அப்போ போதிக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்துவினால நம்ம ஏற்பட்டவங்க தான் இல்லைங்களா? இல்லாட்டி ஒருவன் கனமான ஊழியத்தை என்ன பண்ண முடியாதுங்க, யாரும் செய்ய முடியாதுங்க. இது தேவன், இது ஓய்வு இல்லாத எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? தேவனுடைய வேலைக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குதா? எப்பவுமே ரிட்டையர்டே இல்லை. ஏன் காரணம்னா தேவன் மோசேவே, அப்பனா மோசேவுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் எங்கன்னா என்னை நாயகரா வைங்கோ, நாங்க அந்த ஜனங்கள் எல்லாம் வைநத்தரன் எங்கன்னா சொன்னாருங்களா? தேவனே தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்றாரு, மோசே நான் காண்பிருக்க தேசத்துக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்றது தேவனுடைய திட்டத்தை. அது கூட சொல்றாரு மோசே. என்ன சொல்றாரு 3ஆம் அதிகாரம் பார்க்கும்போது எனக்கு என்ன வரல, மந்த புத்தியாப்பா, நான் பேசுறதுக்கு என்னால முடியாது, என்னை அனுப்பாத, என்ன என்ன பண்ணாதா, நான் அந்த ஜன மத்தியில் நான் சொல்ல முடியாது, நான் நீ எப்படியாப்பட்டவருன்னு நான் சொன்னா கூட என்னை ஏத்துக்க மாட்டாங்க, என்னை கல்லால் அடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் உனக்கு வாயாக என்ன பண்ணுவேன், உன் வாய்க்கு துணையா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் யாருமே ஆகட்டும், வாய்க்கு இப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் யார் பேசுறாருங்க, தேவன் வார்த்தையை பேசுறவன், தேவனுடைய வார்த்தை. அதுதான் பரலோகத்திலிருந்து இந்த படையான அதிகாரம் கொடுக்காவிட்டா யாருமே அந்த அதிகாரத்தை நம்ம பெற முடியாது. மனுஷனால அங்கீகரிக்கப்பட்டது இல்லை இந்த வேலை, இது தேவனால அங்கீகரிப்பது, தேவனே கொடுக்குற வேலை. இந்த வேலைக்கு அதுக்குதான் ரிட்டைர்மெண்ட் இல்லைன்னு நம்ம சொல்லுகிறோம் இல்லைங்களா? அப்போ
எந்த வேலையுமே நம்ம சாதாரணமா நம்ம வீட்டு வேலை செஞ்சிடலாம், இல்ல உலகத்தை வேலை செஞ்சிடலாம். ஆனா தேவனுடைய வேலை, தேவனுடைய அழைப்பினால நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவன் ஒரு வேலை சொல்லலாம். அப்போ எப்படி இந்த வேலை செய்ய முடியும்னா, தேவன் அவருடைய, அதுதான் என்ன சொல்றேன்னா, இந்த தரித்திரக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சரிங்களா? நல்லா புரியுதா? ஏன்னா இந்த தரித்திரமான வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கிற தரித்திரமான விசுவாசம் இல்லாத வாழ்க்கை யாருக்குள்ள இருக்கக்கூடாது? நமக்குள்ள இருக்கக்கூடாது. தரித்திரம் என்றால் எத்தனையோ தரித்திரம் நம்ம சொல்லலாம், இல்லாம இருக்கிறதே தரித்திரம் தான் இல்லைங்களா? தேவன் இல்லாதவங்களை நம்ம படிச்சாரா? நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துதான் மறுபடியுமே தேவன் என்ன பண்றாருங்க, முதல் உருவாக்கும் போது என்ன பண்றாரு, எல்லாம் செழிப்பா இருக்க வச்சுட்டு திரும்பதான் மனுஷனே உண்டாக்குறாரு. அது கூட மனுஷனே உண்டாக்குறது மட்டும் நீங்க முதல் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணியை வர கொடுக்குறாங்க. ஒன்றே இருக்கிறான், அவனுக்கு ஒரு துணியை கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த துணியை எவ்வளவு கொடுக்குறாங்க? எல்லா தாய்க்கும் அவ என்ன இருக்கிறாங்க, அவ தாயா இருக்கிறான். அப்ப பார்க்கும்போது எல்லா விதமான ஒரு சன்னதிக்கும் பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது அவதான் தாயா இருக்கிற. நம்ம ஏவால நம்ம பார்க்க முடியும். எல்லா சன்னிதி அவளுக்குள்ள இருந்து தான் நம்ம வந்தது இல்லைங்களா? நம்ம எல்லாரும் கூட உருவாக்கப்படும் போது, அதனால விசுவாசம் அங்க பார்க்கும்போது கூட உன் தேவன் இப்படி சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு அவிவிசுவாசமான வார்த்தை தான் இருக்கு. பாருங்க, உன் தேவன் இது சொன்னாரா அப்படின்னு ஒன்னு வாசிச்சலாம். அது எங்க பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல போறாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை, பாருங்க, காட்டு ஜீவன்கள், சகல காட்டு ஜீவன்களிலும் வாக்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அந்த ஸ்திரீயை நோக்கி நீங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனி, பாருங்க, சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டா? என்ன சொன்னாங்க? தேவன் என்ன எல்லாம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது மத்தியில் இருக்கிற செடி மட்டும் என்ன பண்ணாத சாப்பிடாதன்னு சொன்னாங்க. கீழே அப்படியே வாசிங்க. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனிகள் எல்லாம் சாப்பிடலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் பாருங்க, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு புசிக்கவும் தொடவும் வேணாம்னு சொன்னாரா? அப்புறம் பாருங்க, கீழே அப்படியே வருதுங்க. அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாவதே இல்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, இது நீங்க புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று உங்கள் நன்மை தீமை, பாருங்க, நன்மை தீமை அறிவீங்க. எப்போ போல இருப்பீர்கள், நீங்க தேவனை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று ஒரு இது சொல்லிட்டான். தேவன் எங்கமே தொடாதன்னு எங்கன்னு சொல்லீங்க, நீங்க சாப்பிடாதன்னு சொல்ற. இவளே சொல்றா, அது மத்தியிற்கு என்ன பண்ணாத சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் சொல்லிட்டு இருந்தா, அது நீங்க சாப்பிடுறதுனாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, நன்மை தீமை நீங்க அறிஞ்சிக்குவீங்க அப்படின்னு இந்த புகழை யார் சொல்றான்? சாத்தான் வந்தாங்க நமக்கு தோணுது. அதனாலதான் இந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது நீங்க சொல்றாங்க, நம்ம எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல எங்க நீங்க வஞ்சிக்கப்பட போறீங்களோ, எங்க உங்களை ஏமாத்தி என்ன ஆயிடுறீங்களோ அப்படின்னு பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். அதுல இந்த வசனத்தை பாருங்க, 14-15 பாருங்க. 3:15 உங்களில் ஒருவனாகிலும், பாருங்க, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலும், பாருங்க, பாவத்தின் வஞ்சனையினாலும் கடினப்பட்டு போகாதபடி, பாருங்க, கடினப்பட்டு பாவத்தை செய்து கடினப்பட்டு போகாதபடி இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வசனம் இந்த புத்தி சொல்லி இருக்குது, அங்க இந்த வசனம் இப்படி சொல்லிக்குது அப்படிங்கிறது என்ன பண்றோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர் நம்ம புத்தி சொல்லி கொண்டு சபையா நம்ம தேர்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த பரம அழைப்புக்கு, அந்த பரம அழைப்புனா
அங்க எப்படி அங்க கானானுக்குள்ள போகாதபடி 2 பேர் மட்டும் தான் போனாங்க இல்லைங்களா? யாராவது போனாங்கன்னு நம்ம தெரியும் இல்லைங்களா? யாராவது போனாங்க? யாராவது போனாங்க பரலோகத்துக்கு? கானானுக்குள்ள யாராவது போனாங்க? யோசுவா, காலேப். அப்போ இந்த 2 பேருக்கு மட்டும் எப்படி அங்க அத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு விசுவாசம் இல்லை. ஆனா இது 2 பேர் மட்டும் தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த தேசத்தை நம்ம என்ன பண்ணலாம்? சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று இயேசுவ புத்தகத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது தேவன் உடைய வார்த்தையை பேசுகிறான், தேவன் அனுப்பினவர் தேவனுடைய வார்த்தைகளே பேசுகிறான் என்று இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தைகளை பாருங்க, விசுவாசத்தை அப்புறம் பாருங்க கீழே 13-14 வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிய பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு பாருங்க. ஆரம்பத்தில் நம்மளுக்கு விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? தேவன் அப்படியே ரொம்ப குதிச்சு எப்படி இது நம்ம ஆடு குட்டி போட்டா எப்படி இருக்கும் தெரியுங்களா? சின்ன குட்டி போடும்போது அது பால் குடிக்கிறதுக்கு எவ்வளவு துள்ளி குளிக்கும் தெரியுங்களா? ஆடு இருக்கிறவங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் மாடி குட்டி போடும்போது அந்த மாடுக்கு புதுசா பிறந்த உடனே நம்ம எல்லாம் ஏந்துக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? ஏந்து அம்மா போய் ஐயோ பால் என்ன பண்ணோம், குழந்தைக்கு கொடுக்கலன்னா எங்க வாய் காஞ்சி போடுமோ, நெஞ்சு காஞ்சி போடுமோ அப்படின்ட்டு ரொம்ப பாதப்பட்டு நம்ம அந்த பால் கொடுத்து எவ்வளவு பிரயாசப்பட்டு இல்லை கட்டி தண்ணியை கூட கலந்து என்ன பண்றோம், சக்கரை தண்ணியை கூட வாயில ஊத்தி எப்படி இப்படி எல்லாம் காப்பாத்தி வர்றோம் சின்ன குழந்தைங்கள இல்லைங்களா? அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா ஆடு மாடுங்களுக்கு எதுனா இருக்குதுங்களா? யாருன்னா அதுக்கு கத்து கொடுக்குறாங்களா? யாருங்க இதுக்கு ஞானம் கொடுத்துருப்பாங்க? நம் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று நாம் சற்று யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. காரணம் நம் தேவன் அதுக்கெல்லாம் துணை இல்லை, அது பேசுறதுக்கு இல்லை, சிரிக்கிறதுக்கு இல்லை, இன்னும் யோசிக்கணும்னா. ஆனா அதுக்கு கொடுத்த ஞானம் வேற, நமக்கு கொடுக்குறது. ஆனா அதனால தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. அதே நேரத்துல நமக்கு கொடுத்ததான நம்ம எங்க பாருங்க, அப்புறம் வாசிக்கலாம். முடிய பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவராயிருப்போம். முடிய பரிந்தும் நம்ம என்னன்னா நடக்கணும். அதனாலதான் நான் எப்பவுமே நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நம்ம வாழ்விலும் தாழ்விலும் எந்த நிலைமையிலும் கூட அவரே நம்ம பற்றி கொண்டு ஓட வேண்டியதா இருக்குது. எந்த சூழ்நிலையும் ஆகட்டும். நாம எதுக்காகனா நம்ம அழைச்ச தேவன் எப்படியாப்பட்டவர்னு தெரிஞ்சுட்டாராம். இப்போ நம்ம பிள்ளைங்களை பத்தி யாருக்கு தெரியுங்க? அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும். இவன் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா நம் தேவன் அப்படியேப்பட்டவர் அல்ல. நம்மளை உருவாக்கி நம்மளை அது மட்டும் இல்லை, இவன் விசுவாசத்தின் அதனாலதான் நம்ம ரட்சிக்கிறதுக்கே அவருடைய கை என்ன இல்லைங்க, குறுகி போல ஜபம் கேட்காதபடியே என்ன இல்லைங்க, அவர் காது மந்த ஆகல என்று வேதத்துல நம்ம 59ஆம் சங்கீத இது ஏசாயா புத்தகத்துல நமக்கு சொல்றதான காரியம் நம்ம பார்க்கணும். அப்போ நம் ஜெபம் நம்ம எப்பவுமே அவர்கிட்ட நம்ம சேரும் போது முதல்ல எதுக்குமே அதை பாருங்க, நம்ம விசுவாசத்தை விட்டு போகாதபடி அவிசுவாசத்துக்குள்ள போகாம எங்க போயிருங்களோ அப்படின்றது நாம் என்ன பண்றோம்னா சற்று யோசிச்சு பார்த்து எங்க விசுவாசம் இல்லாத அதுக்கு நான் விசுவாசம் இல்லாதவங்களுக்கும் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? யாருமே மாட்டோம் விசுவாசமா இருக்கிறவங்களுக்கும் விசுவாசம் இல்லாதவங்களுக்கும் பங்கு இல்லைன்றது வேதமே நமக்கு அதிகமா போதிக்குது. அப்போ விசுவாசம் உள்ளவங்க விசுவாசத்தோடு சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம விசுவாசத்தை வாழ முடியும். அப்போ நம்ம எதையுமே செய்தாலும் அந்த பாதத்துக்குள்ள அவருடைய அன்பிலும் அவருடைய தைரியத்திலும் நமக்கு கொடுத்ததான அந்த நம்பிக்கை வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டோம், பின்னிட்டு பார்க்க மாட்டான். அதான் ஒருவன் வரும்போது யாராவது என்னை பின்பற்றி வந்தா அவன் என்ன பண்ணணும்னா தன்னை தான் வெறுக்கணுமா. அப்ப வெறுக்காவிட்டா தேவனுடைய சிலுவை என்ன பண்ண முடியாது, முன்னிட்டு போக முடியாது, திருசுப்பினும் போக முடியாது. அப்போ நம்மளே நம்ம வெறுக்கிறது எப்படி வெறுக்க முடியும்னா, நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை என்றது விசுவாசம் இல்லாத வாழ்க்கைக்கு எங்கமே தேவன் பதில் கொடுக்கறது இல்லை, அந்த ஜெபத்தை கேட்கறதும் இல்லை. எங்க பாத்தீங்கன்னா ரொட்டிக்கு அதே நேரத்துல தேவனை தேர்ந்த ஆசீர்வாதத்துக்காக அநேக விதத்துல சுகத்துக்காக ஒரு சில தேடி வரும்போது அங்க தேவன் அற்புதமே பண்ணது இல்ல. அவர் சொந்த ஊர்லயே கூட என்ன பண்ணலீங்க, நம்ம லூக்கால வாசிக்க முடியும். அதே நேரத்துல 17ஆம் அதிகாரத்தை 4:17 வாசிக்க முடியும், மத்தேயுல பார்க்க முடியும், மார்க் சுவிசேஷ புத்தகம் எல்லா புத்தகத்தையும் பார்க்க முடியும். எங்க நீ விசுவாசத்துக்கு இருக்கிற நீ தச்சனுடைய குமாரன் தானா ஒரு அற்புதம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அங்க அற்புதம் அவர் பண்ணதில்ல. காரணம்
எங்க அற்புதத்துக்காகவும் அதிசயத்துக்காகவும். அதே நேரத்துல அவரு வந்து மலை மேல வரைக்கும் உச்சிருந்தால நீ அற்புதம் பண்ணாதனால எங்களுக்கு நீ என்ன பண்ண அங்கிருந்து தள்ளிலாம் அப்படி பிளான் போட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து நன்மை மற்றும் பேரத்துக்கு ஒரு சிலர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஆனா நம்ம சங்கீதம் 103 வாசிக்கும் போது முழு ஆத்மாவோடு முழு வேலத்தோடு அவர் என்ன பண்ணுமா நம்ம ஆராதனை இல்லைங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். எந்த நேரத்திலும் நமக்கு செய்யற நன்மையை வந்து அவரு தான் செய்தார் என்று நம்ம நினைக்கணும். முதல் நாள் நம்ம என்ன பண்றோம், சோத்திர பலியை நம்ம அவருக்கு செலுத்தும் போது அவர் கேட்கறது ஒரே ஒரு உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கறது இந்த உதர்ல இருந்து வருகிற அந்த சோத்திர பலி தான். வேற எதையும் அந்த காலத்துல பார்க்கும்போது ஆடு மாடுகள் புறாக்கள் அதே நேரத்தில் நம்ம பண்ணோம்னா ஒரு பாவம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும். ஒருத்தனுக்கு ஏய் இருக்கணும், ஒருத்தனுக்கு 5 விதமான என்ன ஒண்ணு பார்த்தோம்னா அவனுடைய என்னது ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லைங்களா. ஒருத்தன் பணக்காரனா இருப்பான், ஒருத்தன் தாழ்வா இருப்பான். தேவன் என்ன பண்ணாங்க, நம்ம தரித்திரங்களெல்லாம் நீக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சிலுவையில் என்ன பண்ணாருங்க, வெற்றி செய்றவரா காணப்பட்டார். அது மட்டுமல்ல நம்ம தரித்திரங்களா அவ எடுத்துக்கின்னு நமக்கு என்ன பண்ணாருங்க, ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். இதுல கீழே வாசிக்கலாம் பாருங்க உங்களிடத்துல இருந்து. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை நம்ம எப்பவுமே கேட்கணும். அவர் சத்தத்தை இன்று மட்டும் இல்ல எப்பவுமே கேட்கணும். இங்க வசனம் அப்படி சொல்லுது. ஆனா நம்ம எப்ப கேட்கிறோமா? கேட்டுக்கொண்டே இருந்தாதான் நம்ம மனசு மாறாத இருக்கிறதுக்கு, விசுவாசம் இல்லாத போகிறதுக்கு காரணம். அதுக்குதான் பைபிள படிங்கோ, தியானிங்கோ. அதுக்குதான் நம்ம சங்கீதத்துல வாசிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்க. 1:3. சங்கீதம் 1:3 பாருங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து அதை தியானித்து பாருங்க. வாசிங்க, கரெக்டா படிக்கலாம். வசனம் நம்ம பைபிள் எடுத்து படிச்சிடலாம் பாருங்க. அத்தடு நீட்டி காலுவலே ఆకువాడక తన కాలమునందు ఫలించు చెట్టు వలనే తన காலத்தில் தன் பலனை கொடுக்கிறவங்களா காணப்படுது. எந்த காலத்துல நம்ம பலன் கொடுக்கிறவங்களா தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள இந்த பலன் என்ன பலனை எதிர்பார்க்கிறாருன்னா அவருக்கு பாருங்க எப்பவுமே பாருங்க. தமிழ்ல வாசிங்க அது பாருங்க. எங்க நம்ம நட்டுப்பட்டங்களா நீர்கால ஓரம் எப்பவுமே குறையில்லை. அதுதான் தாவீது சொல்வாருங்க சங்கீதம் 23 கூட, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்க, நான் என்ன பண்ண மாட்டேன், தாட்சி அடைய மாட்டேன், எப்பவுமே எனக்கு குறையிலப்பா அப்படின்றாரு. அவ தெலுங்குல இன்னும் அருமையா சொல்லு பாருங்க. யெகோவா నా కాపరి నాకు లేమి కలగదు. அப்போ லேம் என்னதுக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தை அது இல்லைங்களா. எதமே எனக்கு குறை இல்லைங்கப்பா அப்படின்றாரு. அப்ப எவ்வளவு அனுபவித்திருந்தா அந்த வார்த்தை சொல்லுங்க. நீ நான் சொல்றேமா இந்த வார்த்தை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்காரு, எனக்காக அவர் யுத்தம் பண்றார், என் பக்கத்தில் இருக்கும் போது நான் யாருக்கு பயப்படுறேன், யாரும் எனக்கு விரோதம் இல்லை என்று சொல்றாரு. அருமையான சங்கீதங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டதான வார்த்தைகளை அதே நேரத்தில் ஏதுபட்டதான சங்கீதக்காரன் ஏதுந்து அந்த புஸ்தகத்துல எல்லாம் நம்ம வாசிக்கும். அது 150 சங்கீதம் வாசிச்சிங்க. அது என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க, ஒரு சங்கீதம் இல்லைங்க, அவர் பாடின பாட்டு தான் சங்கீதம் இல்லைங்களா. அதனாலதான் நீங்க என்னது துன்பமானால் என்ன பண்ணுங்க, சோத்திரம் போடுங்க, சந்தோஷம் வந்தா சங்கீதம் பாடுங்க. நம்ம அப்பப்போ நம்ம வேதத்தை படிதான் நம்ம சொல்லுகிறோம். அப்போ பார்க்கும்போது நாம் எப்பவுமே ஆகட்டும் தேவனை நம்ம என்ன பண்றோம், அவரை தியானிக்கிறோம். அப்புறம் பாருங்க கீழே வாசம் சங்கீதத்துல 4ஆம் வசனம். அவர் செய்வதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் பாருங்க, அத்தனை செய்த సఫలము చేయుదును. దుష్టులు అలా ఉండరంట. எப்படி இருப்பாங்களா பாருங்க, துர்மார்கன் அப்படி இல்லாமல் பாருங்க காலிக்கு செதல் கொட்டி பொட்டு வலை, பொட்டுக்கும் பதரைக்கும் வித்தியாசம் தெரியுங்களா நமக்கு பார்க்கும்போது. எதுக்குமே நமக்கு வித்தியாசம். ஒரு செடி நட்டா அது வளர்ந்து பலன் கொடுக்கும் போது தான் அதோடைய கனின்னு தெரியும். அது மாதிரி அப்போ செடியிலிருந்து வருகிறதான பதறியும் பதறி இல்லாததுக்கும் நம்ம வித்தியாசமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தமிழ் வாசகம் அது துர்மார்கரோ அப்படி இராம எப்படி இருப்பாண்டா, துர்மார்கன் அப்படி இருக்க மாட்டான். முதல் வாசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, முதல் வாசனம் பாருங்க, துர்மார்கருடைய ஆலோசனையிலே
நடாமல் நம்ம நடக்கிறோமா? எப்ப நான் துர்மார்க்கம் பேசும்போது நீங்க நின்னு கேட்டுனீங்கன்னா தயவு செஞ்சு, அப்ப யாரு யோசனை கேட்டுக்கிறான்? தேவனுடைய யோசனையா? அப்புறம் பாருங்க கீழே, பாவிகளுடைய வழியில பாவிங்க இருக்கிறாங்க, தெரியும் நமக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த வார்த்தையை கேட்கும் போது உங்க உள்ளத்துல என்ன ஏத்துக்கிறா? பாவியுடைய வார்த்தைகளை நீ கேட்டு அதை ஏத்துக்கிற. அப்புறம் கீழே பாருங்க, பரியாசம் பண்ற இடத்துல நீங்க எங்கன்னா பரியாசம் பண்ற இடத்துல நம்ம நிக்கவே முடியாது. காரணம் தேவனுடைய நீதிக்காக, நேர்மைக்காக, சத்தியத்துக்காக வாழ்கிற நாம என்ன பண்றோம்னா அங்க நிக்க முடியாத. காரணம் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா அங்க நிக்க முடியாது. அப்புறம் பாருங்க, பாருங்க, யெహోవా ధర్మశాస్త్రం అందు ఆనందించుచు దివరాత్రులు దానిని தியானிச்சுனா நம்ம எப்ப நீங்க யாருன்னா பாத்தீங்கன்னா தியானம்னா அதுக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? தியானிக்கிறது யாரா நீங்க பொதுவா பாத்துட்டு போனா தானா பேசினே போவாங்க. பாத்துக்கிறீங்களா எத்தனை பேர்னா? ஆமாம் போல ஏதோ ஒண்ணு மனசுல இருக்கும், அது வெளியே சொல்ல முடியாத போது என்ன பண்ணுவாங்கன்னா பேசினே போயிட்டு ரோட்ல. எத்தனை பேர் நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி. அப்போ வசனம் என்ன சொல்றதுன்னா நம்ம தியானிக்கணுமா? என்ன தியானிக்கணும்னா, தேவனே இப்படி சொல்லிக்கிற, தேவனே இப்படி பண்ணினே இப்படி சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தை சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு நம்ம தியானிச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா அது மேல நம்ம பிரியமா இருக்கணும் தேவன் சொன்ன வார்த்தைகளே. அப்பதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பாருங்க கீழே 5வது வசனம், துர்மார்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கிற போல பதரே போல இருப்பார்கள். ஆகையால் துர்மார்கர் நியாயத்திற்குள்ளும் பாவிகளும் நீதிமான் சபைகளும் நிற்பதில்லை. நீதிமான் சபையில யாரும் இருக்க மாட்டாங்கன்னா பாருங்க. பாவிங்க என்ன பண்ண முடியாது. பாவி ஜபத்தை தேவன் கேட்கறது இல்ல. ஒண்ணு பாவிகளும் அங்க என்ன பண்ண மாட்டதில்ல, நிக்க முடியாது என்று வேதம் நமக்கு. அதனால பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் உண்மைதான். ஆனா உன் பாவிகளை அறிக்கிட்டு தேவன் சமூகத்துல அவிசுவாசமா இல்லாம நம்ம அதனால யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்ல கட்டிக்க இந்த வசனத்தை நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் நம்ம கேள்விப்பட்டு நம்ம சொல்லத்தினால அதனால்தான் நீங்கள் போய் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஒவ்வொருத்தர் மேல வீந்த கடமை. அது பிரசங்கா விட்டா நான் சாபமானவன், அது சொல்லாவிட்டா எனக்கு உபத்திரம். அதே நேரத்துல உபத்திரம்ன்றாரு பவுலே சொல்றாரு அங்க ஒவ்வொரு வார்த்தையில நம்ம பார்க்கும்போது. அப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கு மேலும் அந்த கவனம் இருக்குதா? அவங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தா ரொம்ப சந்தோஷம். தேவன் பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப நேசிக்கிறார். ஏன் காரணம்னா அவருடைய வேலை, அவருடைய கவனம், அவருடைய உற்சாகம். நான் கூட ஒரு காலத்துல எப்படியோ வாழ்ந்தேன். ஆனா அவருனால நம்ம இன்னைக்கு சொல்லும்படியான, அவரை பேசும்படியா, அவர் பத்தி நான் தியானிக்கும்படியான என்னை ஒரு தியானக்குள்ள நான் கொண்டு வந்தது அவருடைய வார்த்தை தான். இன்னைக்கு நான் பேசி இருக்கிறேன்னா காரணம் அவர் கொடுத்த வசனங்க தான், அவர் கொடுத்த வார்த்தை தான். அந்த வார்த்தை ஜீவன். அந்த ஜீவன் எனக்குள்ள இருளான காரியங்களை நீக்கி வெளிச்சமான காரியங்களை பேசும்படி நமக்கு எப்படி அவரை நம்ம பார்க்க முடியும்? அவர் சொல்றாங்க இயேசுவை எப்படி பார்க்க முடியும்னா நம்மளை பார்த்துங்க அவரை பார்க்க முடியும். எப்படின்னா உன்னிலே இருக்கிற அன்பு தான் அவங்களை என்ன பண்ணோம், ரட்சிக்கிறதுக்கு முடியும். உன் அன்பு, நீ அன்பு இல்லாதவன் தேவனை என்ன பண்ண முடியாது, அறியான். அன்பாவே தேவன் இருக்கிறார். அப்போ தேவன் எப்படி உன் கண்டிருக்கிற சகோதரத்திலே நீ அன்பு கூறாவிட்டா காணாத சகோதரத்திலே எப்படி நீ அன்பு கூற முடியாது. அப்போ அன்பு சகலத்தை என்ன பண்ணுதுன்னா தாங்கக்கூடியது. அன்பு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா எந்த நேரத்திலுமே உதவி பண்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? உதவி பண்ணதும் பெரிய விஷயம், விசுவாச வாழ்றதும் பெரிய விஷயம். இந்த ரெண்டு விஷயம் நமக்குள்ள இருந்தா எப்படியா பட்டங்களா ரட்சிப்புல நம்ம கொண்டு வர முடியும். எப்படி சொல்றீங்க சார் அப்படின்னு கேக்குறீங்களா? எப்படின்னா யாருன்னா இந்த உலகம் உதவுதும் நீங்க ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் தனக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டாங்க. இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சு போகிறதா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆதாயப்படுத்தணும்னா நம்மளது இருக்கிறது நம்ம கொடுத்து என்ன பண்ணணும், அவங்களை ஆதாயப்படுத்த முடியும். இன்னும் இருக்குதோ அதை கொடுக்கலாம். நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம என்ன பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வந்துனே இருந்தேன். இப்போ சாயந்தரம் 2 பசங்க சினிமா பார்த்துட்டு பசங்க காத்து வெயிட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு அதுக்காக நான் அது சொல்ல வரேன். அப்போ வரும்போது என்ன கிரிபேட்ல இருந்து என்னங்க ஃபர்ஸ்ட் அவங்க எம்எஸ்ஆர்ன்னு கேட்டாங்க. என்ன சரி எம்எஸ்ஆர் ஏற்கிறா அப்படின்னு. அப்புறம் அவன் பின்னால இருக்கிறான், கொஞ்சம் கேளு எங்க போறாரு அப்படி கேளு அப்படின்னு. சரி எங்க என்னடா புஸ்கசான்னு பேசிக்கிறீங்க, என்னவே கேளுங்களா அப்படின்னு சொன்னேன்.
அப்ப எங்க போறேன்னா நான் போறேன்டா, நீ எங்க போனா விசிலட்சுமி டிராக்டர் வரைக்கும் அங்க விட்டுருனா அப்படின்னா, இல்ல நீங்க எங்க போனன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப சொல்லும் போது அவன் சொல்றான், சந்தப்பேட்டைக்கு போனான். நான் போறது எங்க, சந்தப்பேட்டைக்கு தான் நான் போறது. அப்ப பாருங்க, விசுவாசமானது அவனுக்குள்ள என்ன ஆச்சுன்னா கேட்க சொல்லுது. ஃபர்ஸ்ட் நம்ம கூட தேவனத்துல கேட்க சொல்றாருங்க. நம்மளே கூட எப்பவுமே அதுதான் பேதர் சொல்றாருங்க, அவிவிசுவாசம் நீங்கும்படி என்ன பண்ண என்ன கேளுங்க, கேட்க சொல்றாரு இல்லைங்களா. எனக்குள்ள அவிவிசுவாசம் இல்லாதபடி எனக்கு என்ன பண்ணுங்க, விசுவாசத்தை கொடுக்கும்படி நான் உனக்காக நான் என்ன பண்ண வேண்டிக் கொள்ளேன் என்று கேட்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா எப்போ கேட்கிறாருன்னா முடியாத நேரத்துல இல்லைங்களா. அப்போ பார்த்தா தோமாவை கூட நம்ம பார்க்க முடியும் 21ஆம் அதிகாரத்துல, நான் உன் விரல என்ன பண்ணாதான் கை போட்டு நான் வச்சு பார்த்தாதான், நான் இலா எலும்புல நான் கை வச்சு நம்பினாதான் நீ உனக்கு ஒரு வேளை விசுவாசம் இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த வசனத்தை எடுத்து நம்ம சொல்லி அவங்களை பலப்படுத்துங்களா நம்ம இருக்கணும். அதுக்காக தான் உன்னை என்னை வச்சிருக்கிறாரு இல்லைங்களா. யாரெல்லாம் இல்லையோ விசுவாசத்துல அவங்களை என்ன பண்ணோம், விசுவாசம் நீங்க அவிவிசுவாசமா பேசினீங்கன்னா யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ அந்த அவிவிசுவாசம் எப்படி இயேசுக்குள்ள இவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க தெரியுங்களா. பல கோடி மக்கள் இப்போ இருக்கிறாங்க. யார் தான் இப்போ யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களை கேட்டு இருப்பாங்க எத்தனை பேர் இல்லைங்களா. போன வாரத்துல நம்ம கேட்கும்போது யார் கெளிச்சாங்கன்னு நீங்க என்ன சொல்லிருப்பீங்க, தெரியலன்னு சொன்னீங்களோ இல்ல இவங்க தான் கழிப்பாங்கன்னு கூட ஒரு சில நம்பிக்கை சொல்லிக்கலாம் இல்லைங்களா. ஆனா கூட யார் கையில் இருக்குதுங்க அதிகாரம், தேவன் கையில் இருக்குது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் பாக்குறதுங்க, அவர் தான் பாக்குறாரு. எந்த அதிகாரம் வந்தா நல்லா இருக்கும், அதே நேரத்துல எந்த மனசுக்குள்ள மனுஷனுடைய அதிகாரம் பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம், எபிரேயர் 4 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் பாருங்க, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பவன் தேவன் நம்முடைய கிரியைகளை முடித்து பாருங்க, தேவன் தமது கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல யாரு செய்வாங்கன்னு கிரியை தேவனுக்கு ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறார், தேவனே ஒரு கிரியை பண்ணிட்டு ஓய்ந்திருந்தாருங்க என்ன இல்லைங்களா. 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7 நாள் என்ன பண்ணாருங்க ஓய்ந்திருந்தாருங்க இல்லைங்களா. 7 நாள்ல எல்லாவற்றையும் 6 நாள்ல செய்தாருங்க. 7 நாள் என்ன பாருங்க அதை பரிசுத்தமாக்கி அதை ஆசீர்வதித்தார் என்று நமக்கு வேதத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கிரியை யாரெல்லாம் என்னென்ன கிரியை பண்ணுவாங்கன்னு தேவனை ஏற்கனவே தெரியும். யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கணும் யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு தேவனே அறிந்திருக்கிறார். அதனாலதான் மோசேவுக்கு நல்ல பொறுப்பு கொடுக்குறாரு. அதே நேரத்துல ஒரு நாயகரா கூட வைக்கிறாரு. அத்தனை பேரை நடத்தின்னு வராங்க இல்லைங்களா. ஒன்னு வாசிச்சலாம் பாருங்க. என்னாகமும் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். సంఖ్య కాండము 12:1 அங்க என்ன காரியங்கள் நடக்குதுன்றது சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது நமக்கு நல்லா புரியும். பாருங்க, எத்தியோப்பிய தேசத்தில் ஸ்ரீயை மோசே விவாகம் பண்ணிருந்தார். பாருங்க, எத்தியோப்பிய தேசத்துல ஸ்ரீ என்ன பண்ணாங்கன்னா மோசே கல்யாணம் பண்ணி நிக்கிறாரு. மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்தில் பாருங்க, அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்தின் சிறிய நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி பாருங்க, அந்த சிறிய எப்படியாப்பட்ட சிறியா என்னவோ இவர் பண்ணின்னு வந்துட்டாரப்பா அப்படின்ட்டு யார் பேசுறாங்கன்னா யார் பேசுறாங்க கூட கேளுங்க, சகோதரனே பேசுறான். அப்போ நம்ம குடும்பத்துல கூட என்ன பண்ணுவாங்கன்னா போய் என்ன பண்ணிட்டா இப்படிப்பட்ட சகோதரிய பாத்தியா இப்படிப்பட்டங்களை பாத்தியா இப்படி பண்ணிட்டியா அப்படின்ட்டு பேசுறது மட்டும் இல்ல முறுமுறுக்கிறாங்க. ஆனா நல்லது கெட்டதுன்றது தேவனுக்கு தெரியுங்க. எப்பவுமே ஆகட்டும் நம்ம மனசை அறிஞ்ச தேவன் இல்லைங்களா. அதுதான் மனுஷனும் முகத்தை பார்க்கிறானா, ஆனா உள்ளத்தினுடைய ஆயங்களை அறிந்து பார்க்கிறதான தேவன் எல்லா நன்மையும் அவருக்கே இருந்துதான் நமக்கு வருது. பாருங்க, அது கீழே வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயை கொண்டு பாருங்க, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினார். பாருங்க, இங்கேயே புலம்புறாங்க, மோசேயை கொண்டு தான் பேசுவாரா எங்களை கொண்டு பேச மாட்டாரா அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிறதான அண்ணன் தான அக்கா தம்பியை பேசுறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பாருங்க கீழே அப்புறம் எங்களை கொண்டு கூட பேசுவாரு. அப்போ நம்ம சாவையில கூட ஒரு சில நினைச்சுக்கலாம்
என்ன பேசணும்னா அவரை கொண்டு தான் பேசுவாரா, என்ன கொண்டு பேச மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் நினைக்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க மட்டும் மோசையை கேட்டு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல நம்ம சபையில கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். என்ன நீ ஜெபம் பண்ணாதான் கேட்பாரா, நான் பண்ணா கேட்க மாட்டாரான்னு சொல்லலாம். ஆனா விசுவாசம் இல்லாத ஜெபம் பின்னாளிகள் என்ன பண்ணாதுங்க, ரட்சிக்காது. அதே நேரத்துல விசுவாசம் இல்லாத இடத்துல தேவன் அற்புதம் பண்ணதில்ல. விசுவாசம் இல்லாதது தேவனுக்கு பிரியமா நடக்குது கூடாத காரியம் என்று நம்ம எபிரேயர் 6:6 தான் அறிக்கை பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சொல்லி வந்திருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் நியமிச்சு வந்திருக்கிறோம். நான் இந்த நாள் இது செய்வேன். தேவன் கொடுக்கறதுக்குள்ள இங்க என்ன பண்றாங்கன்னா, மோசே கிட்ட தான் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு முருகு இருக்கிறாங்க. அதே நேரத்துல கீழே நம்ம இது எண்ணாகத்துல வாசிக்கலாம் மிச்ச பகுதி, அதுல ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். பார்க்கிறோம் 3ஆம் வசனத்துல மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் பாருங்க, சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தம் உள்ளவனா இருந்தான். அதனாலதான் தேவன் அவனை தெரிஞ்சுக்கிறாங்க. உன்னை என்னைய தேவன் தெரிந்து கொண்ட நோக்கமே சாந்தம். சாந்தம்னா இந்த 3ஆம் அதிகாரம் எபிரேயர்ல கூட வாசிச்சோம். அதுல கூட அதே பகுதி எங்கும் அவன் என் மோசே சபையில மட்டும் இல்லைங்கோ, என் வீட்டில் எங்கும் அவர் எப்படியாப்பட்டவனா இருந்தான்னா உண்மை உள்ளவனா இருந்தா. அதனாலதான் உண்மையில உனக்குள்ள கொஞ்சியாவது எங்க என்ன விசுவாசத்துல கொஞ்சாவது உங்களுக்குள்ள உண்மையா இருக்கிறதுனாலதான் தேவன் தமக்கென்று உங்களை எங்களை என்னையும் கூட தெரிஞ்சுக்கணும் இங்க அமர் பண்ணி வச்சிருக்கிறார். இல்லாட்டி நம்ம இருக்க மாட்டோம், நிக்க மாட்டோம். எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம இருக்கும்படி அவர் என்ன பண்ணீங்க, விசுவாசம் தொடுகிறவரும் அதை முடிக்கிறவரான தேவனுடைய ஆண்டவராக இயேசுவே நம்ம பார்த்து ஓடின்னு வரோம். ஒவ்வொரு நாளும் நம்ம விழுந்தாலும் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அவரை நோக்கி நம்ம கடந்து வருகிறோம். பாருங்க அப்புறம் கீழே சடிதிலே பாருங்க, சடிதிலே மோசேவே அவன் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்க மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு, அப்ப பாத்தோம்னா 3 பேரும் என்ன பண்ணுங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. யாருக்கு கூப்பிடுது இது, கர்த்தராக தேவன் என்ன பண்றாருன்னா அங்க 3 பேரை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்றாரு பாருங்க, கீழே அப்படியே வாசிக்கலாம். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்போது அவர் என் வார்த்தைகளை இங்க கூட என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைகளை கேளுங்க. எப்ப நம்ம கேட்போம்னா அவர் கீழ்ப்படியும் போதுதான். எப்பவுமே அவருக்கு நம்ம செவி கொடுக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவோம், கவனமா கேட்கும். என் ஆடுகள் என் வார்த்தையை என்ன பண்ணும், கேட்கும். அது செவி கொடுக்குமா, அது மட்டும் இல்ல அவரே பின்பற்றும். நீங்க நான் கூட எதுக்கு நம்ம செவி பின்பற்றணும்னா இயேசு சொன்ன வார்த்தை தான். புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படியுங்க. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கீழ்ப்படிங்க அப்படின்றது இங்க நமக்கு சொல்லதான காரியம் பார்க்க முடியும். அப்படியே படிங்க. உங்களுக்குள்ள தீர்க்கதரிசியா இருந்தா கர்த்தராகி நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்து. பாருங்க, உங்களை யாரா தீர்க்கதரிசியா இருந்தா நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்றாரு. சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். சொப்பனத்திலும் பேசுவாராம். தேவன் எப்படி எப்படி பேசுவாராம் பாருங்க. ஒருவேளை நீங்க தேவன் பேசலாம் இப்படி கேட்கலாம். நீங்க அவர் வாக்குத்தத்தத்தை வச்சு என்ன பண்ணலாம், நீங்க சொப்பனத்தில் பேசுவீங்கன்னு சொல்லிங்க. தீர்க்கதரிசியா இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்கன்றது இங்க நம்ம பார்க்க முடியும். என் தாசனாகிய மோசேவே அப்படிப்பட்டவன் அல்ல. யார் கொடுக்குறாங்க, சாட்சி கொடுக்குறாரு பாருங்க. அப்படியேப்பட்ட சாட்சி நமக்குள்ள தேவன் கொடுப்பாரா, உன்னை பார்த்து என்ன பார்த்து அப்படியேப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் பாருங்க, என் வீட்டில் எங்காவும் உண்மை உள்ளவன். இப்படி உண்மை உள்ளவனா இருக்கணும். தேவன் பார்த்து நம்மளை பார்த்து உண்மையில வாங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, உள்ளே வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம புதிய ஏற்பாடுல நமக்கு சொல்லப்படுறதான வார்த்தை. அப்போ பாருங்க கீழே அப்படியே வாசிக்கலாம். நான் அவனுடன் மறைப்பொருளா இல்ல பாருங்க, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். பாருங்க எப்படி பேசுறாராம் பாருங்க. தேவன் முகமுகமா நான் நேரில் வந்து பேசுற மாதிரி பேசுறாங்க. அப்போ பேசுறது மட்டும் இல்ல, முகமுகமா பேசுறது இல்ல, தரிசனமாகவும் பேசுறார். அப்புறம் இப்படி இருக்க அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். கர்த்தரின் சாயலை வர காண்கிறானா. இப்படி இருக்க நீங்கள் தாசனாகிய மோசே பாருங்க, என் தாசனாகிய மோசேவே விரோதமா பேசுங்க. யாருன்னா பயம் இல்லாத போனதா. நம்ம கூட சபையில தேவனுடைய வார்த்தை பேசுங்க. நம்ம பையனாவது ஒரு சில நேரத்துல பிரதர் தானே என்ன பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டா அது யாரு பேசுன மாதிரி
தேவனே பேசணும் பாருங்க. மோசேவை பேசும்போது என் தாசனாக மோசேவை நீங்க எப்படி பேசுறீங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறது மாதிரி தேவனே கேட்கிறாருங்க. நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க நம்ம வீட்டுல படிச்சு பாருங்க. அப்போ முறுமுறுக்கிறது, விசுவாசம் இல்லாத பேச்சிங்க, அவர் என்ன பெரியதா அப்படின்னா, ஏன் கடந்த வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. தேவன் எதுக்காக என்னை அழைச்சாரோ அந்த வார்த்தை மட்டும் தான் நான் சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனா அங்க மோசவே பாருங்க, அந்த கானான் தேசத்துல போனாரான்னு பார்த்தா எதுக்கு போலீங்க. அவரு அங்க நம்ம 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நமக்கு அருமையா புரியும். தேவன் என்ன பண்ண சொல்றாருன்னா, அந்த கண்மணி கிட்ட என்ன பண்ண சொல்றாருங்க, பேச சொல்றாரு. ஒரு வாட்டி பேச சொல்றாரு, ஒரு வாட்டி என்ன பண்றாருங்க, அடிக்க சொல்றாரு. அவர் 2 வாட்டியும் பேச, ஒரு வாட்டி பேச சொல்லும் போது அடிக்கிறாரு, மறுபடியும் இன்னொரு வாட்டி கூட என்ன பண்றாருங்க, அடிச்சிடுறாரு. 2 வாட்டியும் தப்பு பண்றாரு. அதனால கானான் தேசத்துல அவருக்கு போக முடியல. எவ்வளவு பேர் ஜனங்களை வழிநடத்துறான். நம்ம கூட, நான் கூட இங்க பேசின்னு இருக்கிறேன். நான் போக முடியுமா இல்லையான்னு என்னுடைய விசுவாசம் பத்தி தான். நீங்க போனதுக்காக தான் இவ்வளவும் பேசி உங்களை என்ன பண்ற, கர்த்தருக்குள்ள வளர்க்கணும்னு தான். எங்க உங்களை தேவன் பிசாசானவன் எங்க தந்திரமா உங்களை போய் எங்கன்னா உங்களை தவறி விடுவானோ, நீங்க ஆடுகள் மேப்பர் இல்லாத ஆடுகள் போல நீங்க என்ன பண்ண கூடாது, விலகி போக கூடாதுன்றதுக்காக தான். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நேரத்துல ஜபத்துல எல்லாம் கூட நீங்க உங்க பேருங்கள் எல்லாம் வச்சு என்ன பண்றான், ஒவ்வொருத்தர் பேர் வச்சு ஜெபம் பண்றேன். நீங்க ஜெபம் பண்ணணும் எல்லாரும். அப்படி நம்ம பண்ணும்போது இந்த பிரேயர் இல்லாத வாழ்க்கை நமக்கு ஊர் இல்லாத வீடுக்கு சமமா இருக்குது. அப்போ நம்ம பிரேயர் வானத்துக்கு மட்டும் இல்லைங்க, தேவன் சமூகத்தை எழுதுது. அதான் பாருங்க, தேவனே சொல்ற, எப்படி நீங்க பயப்படாத இருக்கிறீங்க மோசையை பார்த்து அப்படின்னா, நான் பேசுவது சின்னவனா இருக்கலாம், இந்த சின்னவன் எது செய்தாலும் தேவனுக்கு. என்னுடைய கடந்த வாழ்க்கையை பத்தி நீங்க எதுவுமே யாரும் யோசிக்காதீங்கோ. நான் எப்பவுமே சொல்றது, எல்லா மனுஷனும் குறைவுள்ளவன் தான். யாருன்னா நிர்வாணம் நினைக்கிறீங்களா? யாருமே நிர்வாகம் இல்லை. அதனால கர்த்தருக்குள்ள அருமையான பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்ம வளரணும், கர்த்தருக்குள்ள நம்ம ஜீவிக்கணும். ஒவ்வொரு குறைகளை அதனால்தான் என்ன பண்ணுங்கன்னா, ஒருத்தர் பாரம் ஒருத்தர் என்ன பண்ணுங்கன்னா சுமக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப நம்ம எப்ப ஜபத்துல நீங்க நடத்துறீங்க, எப்ப குறை சொல்லத்தை விட்டுட்டு என்ன பண்ணுங்க, விசுவாசம் இல்லாதீங்களா இருந்தாங்க. ஒருவேளை என்னை பத்தி நீங்க குறை சொல்லதா இருந்தா, தயவுசெய்து சொல்றேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் இங்க நின்று இருக்கும்போது என் குறைதான் உங்க கண்ணு முன்னு நிக்கும். பார்த்தாலும் பெதரு இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க, இந்த குறைய நினைச்சீங்கன்னா நீங்க தேவனோட ராஜ்யத்துக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. என் குறைதான் நீங்க நினைச்சு நிற்பீங்க. நான் பண்ற பிரச்சனை உங்களுக்கு ஏற்படாது, உங்க மனசுல போய் உய்யாது. அதனால என்னை என் குறைய வச்சு நீங்க என்ன கணக்கே போட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் எதுக்காக, நான் மோசே வாழ்க்கையில் கூட அப்படிதான். அவங்க சகோதரிகளும் அவங்க சகோதரன் என்ன பண்ணாங்க, குறைய கண்டுபிடிச்சு தேவன் அவரோடு தான் பேசுவாரா, என் கூட பேச மாட்டாரா அப்படின்னு கணக்கு போட்டுருக்கலாம். ஆனா தேவனால் அளிக்கப்பட்ட அந்த கனமான ஊழியம் பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் வளரணும்னா யாரோ ஒருத்தர் முன்ன எடுத்துன்னு வரணும் இல்லைங்களா? அப்போ யார் முன்ன வர எடுத்துன்னு வரணும்னா அவங்களதான் தேவன் என்ன பண்றாருங்க, தெரிஞ்சுன்னு இருக்கிறார். மோசையை பார்த்தோம்னா கல்லுல அடிக்கணுன்றாங்க, தண்ணி இல்லைன்னு போது புலம்புறாங்க. அதே நேரத்துல தேவன் குத்துருவாரு அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுத்து 16ஆம் அதிகாரம் 14, 15, 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. அதுல என்னாகமத்துல பார்க்க முடியும். 1 4ஆகத்துல கூட நம்ம பார்க்க முடியும். 13, 14, 15, 20ஆம் அதிகாரத்தை 29ல என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு போய் நான் எப்படி எத்தனை இவரு கூட அவிசுவாசமா பேசுறவரா மாறிட்டாரு. உங்க விசுவாசம் என் விசுவாசம் ரெண்டுமே என்ன பண்ணோம், வளர்றதா இருக்கணுமா தானே. உங்க கூட சேர்ந்து நானும் அவிசுவாசத்துல போயிட்டா சபை கட்ட முடியாது. ஏன்னா தேவன் சபை கட்டுகிறா காணப்படுகிறா. எங்குமே ஆகட்டும், விசுவாசம் இல்லாத இடத்துல தேவன் அற்புதமும் அடையாளமும் தேவனுக்குள்ள இருக்கிறதான கிரியும் வளர முடியாது, சபையும் வளர முடியாது இல்லைங்களா? சபை வளர்றதுக்கு காரணம் நாம் தான். ஏன்னா ஒரு மனமா இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு நாளும் பக்தி வைரத்துல நம்ம வளர்த்துக்கு தேவன் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்த பொறுப்பு. அந்த பொறுப்புல மோசே இருந்தாரு. அதே நேரத்துல இங்க பார்க்கும்போது யார் இருந்தாங்க, தம் தாசன் என்று தேவனே சாட்சி சொன்னாங்க. நீ நானும் கூட ஒரு தாசன், நீயும் ஒரு தாசி தான், நானும் ஒரு தேசம். யாருக்கு தாசினா தேவனுக்கு தான் நம்ம அடிமை இல்லைங்களா? தேவன் யாரு தெரிஞ்சுக்கினாரோ அவங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்கிறா, அபிஷேகம் பண்ணிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாருன்னா, அவர் வேலை செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தார். நீ நானும் கூட அவருக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமும் ஜபத்திலும் வேதத்திலும் நம்ம அதிக நேரம் இதுக்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அந்த பிரயாசத்துக்கு தேவனத்துல பலன் பெறாத மாட்டோம் இருப்போம். ஒரு விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு நன்மை என்ன பாருங்க, நம்ம சங்கீதத்துல வாசிச்சலாம் கடைசி மட்டும் 1:6 மட்டும் வாசிங்க பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. 6:6
1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை பாருங்க, கர்த்தர் நீதிமான்களுடைய வழியும் அறிந்திருக்கிறார். உன் வழி என் வழியை தேவன் அறிந்திருக்கிறார். துர்மாக வழியோ அழியும். அவ்வளவுதான் இருக்குதா? அதுக்கு மேல என்ன இருக்குங்க? நன்மை கிருபை இல்லைங்களா? அது வாசனா அது 23. பாருங்க, வாசிங்க 23 கடைசியா 23 லாஸ்ட் வசனம். கர்த்தருடைய வீட்டில் 23 కడిసి పార్గ నాన్ నేను బతికినంత జనములన్నీయు కృపాక్షేమములు నా వెంట వచ్చును. పార్గ చిరకాలము యెహోవా మందిరములో నివాసం தமிழ் வாசிமா. பாருங்க, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா நீ நானும் வாழறதுக்கு தேவனை கிருபை செய்வார். இல்லைன்னா நம்ம வாழ முடியாதுங்க. நான் அவிசுவாசத்துல தொடங்கி அவிசுவாசத்துல முடிக்கிறேன். அதனாலதான் நீங்க ஆவியில தொடங்கி என்ன மாம்சத்துல முடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஆவில தொடங்கி ஆவிலே முடிக்கணும். அதனால பரலோக ராஜ்யத்தை ருசி பார்த்திருக்கிறோம். தேவன் செய்யற அற்புதம் நம்ம ருசி பார்த்திருக்கிறோம். அவர் செய்யறதான எல்லா நன்மையும் ஜெபத்தை பண்ணும்போது நமக்கு அவருடைய வல்லமை, அவர் பிரசன்ஸ் என்ன என்று நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம அறிந்திருக்கிறோமா இல்லையான்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அறிந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு கூட நம்ம கத்துக் கொடுக்குறோம். 7ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் நீங்க வீட்டுல ஒண்ணு அப்புறம் படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு அதுல கூட நல்ல அநேக வசனங்களை நமக்கு அங்க சொல்லப்படுதான காரியங்களை கூட பார்க்க முடியும். அப்போ நம்ம எதையுமே ஆகட்டும், நம்ம ஜீவனுள்ள நாள் வரைக்கும், ஒரு நாள் 2 நாள் இல்ல, நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்ம மேல எல்லாரும் மேல வந்து தங்கி நம்மள எல்லாரும் நடத்த அவர் வாக்குத்தத்தமா கொடுத்த வசனங்களை நம்ம சொல்லி சொல்லி ஜெபத்துல அவருக்கு நம்ம துதி நன்றிகளை நம்ம சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல மற்றவருடைய வாழ்க்கை கூட நமக்கு உதவி பண்ண அவர் நல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு தந்த தேவனுக்கு நன்றி.